டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மறதி நோய் இது உலகளாவிய பிரச்சனை. ஏன் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. மறதி அப்படிங்கிறது ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஆனால் அது எப்போ நோயாக மாறுகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே வீட்டில் ஏதாவது ஒரு செல்ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டோ இல்லை பர்ஸை வச்சுட்டோ சாவியை வச்சுட்டோ தேடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து அது ஞாபகம் வரும். இது எல்லாமே சாதாரண மறதி பிரச்சனைகள் தான். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா தன் அன்றாடம் செஞ்சு வந்த வேலைகளே மறந்து போயிடும். எடுத்துக்காட்டாக சமீபமாக என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. சமையல் அறைக்கு போன உடனே என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்னென்ன பொருட்கள்னு தெரியல, அது ஒரு புது விஷயமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்கும்பொழுது தான் அதை மறதி நோய்னு சொல்வோம். மேலும் அவர்கள் அன்றாடம் அவர்களுக்கு செஞ்சிட்டு இருந்த வேலைகளே மறந்துடுவாங்க. பல் துலக்க போகும்பொழுது ப்ரஷ் எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது, சட்டை மாட்டுவது தெரியாது, அல்லது நம்ம வீட்டுக்கு நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ வந்தால் அவர்களுடைய பெயர் மறந்து போயிடும், யார் என்று புரியாது. ஏன் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பெயரும் அவர்களுடைய விஷயங்களுமே அவங்களுக்கு மறந்துடும். இந்த காலகட்டத்தில் இதற்கு மறதி நோய் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரி, எதனால் இந்த மறதி நோய் ஏற்படுகிறது? நான் ஏற்கனவே சொன்னது, மறதிங்கிறது நமக்கு அருமருந்தாக இருந்தாலும் நம்ம அன்றாடம் செய்கின்ற வேலைகளை மறக்கும் பொழுது அது ஒரு நோயாக மாறும். யார் யாருக்கெல்லாம் இந்த மறதி நோய் ஏற்படும் அப்படின்னா, மறதி நோய் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்படாத சர்க்கரை நோய் இருக்குது, இரத்த அழுத்தம் இருக்குது, நாட்பட்ட நோய் சரியான வைத்தியம் பண்ணிக்கலனா அவர்களுக்கு மூளைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் குறையும் பொழுதும் மறதி நோய் ஏற்படும். ஒரு சிலருக்கு தலையில் அடிபடலாம் அல்லது ஸ்ட்ரோக் மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், அவர்களுக்கும் மறதி நோய் இருக்கும். சிலவருக்கு நம்மளுடைய ஊட்டச்சத்து குறைபாடுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு மறதி நோய் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வைத்தியம் செய்யும் பொழுது நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமலே அவர்களுக்கு மறதி நோய் இருக்கும். அதற்கு அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்வோம். மூளையில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்களுக்கும் முறையான இரத்த ஓட்டமும் அதோட இன்டர் கனெக்ஷன்ஸும் தேவை. அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஒரு அப்நார்மலான அமைலாய்ட் புரோட்டீன்ஸ் நம்மளுடைய மூளையின் செல்களில் போய் தேங்கும் பொழுது மூளையுடைய செல்கள் சிதிலம் அடைந்து அவர்களுக்கு மறதி நோய் ஏற்படலாம். முதுமையில் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஏற்படுது. இதை ஆயுர்வேதத்தில் எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதுமை என்பது எப்பொழுதுமே வாதத்தின் தன்மை அதிகமாக இருக்குது. உடலில் எப்படி வறட்சி ஏற்படுகிறதோ அதே போல தான் மூளையுடைய செல்கள்லையும் வறட்சி ஏற்படுகிறது. அதற்கு போதுமான சத்துக்கள் இல்லாமல் வாதம் சூழப்பட்டு வறட்சி ஏற்படுகிறது. இதை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, முதலில் உணவு முறையிலும் வாழ்க்கை முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏற்கனவே கூறியவாறு அவர்களுக்கு உணவு லேசான முதுமையில் இருக்கிற மறதியை பற்றி சொல்கிறோம். அவர்களுக்கு இளம் சூடான உணவுகளில் நெய் சேர்த்து கொடுக்கணும். அப்போ மூளையின் செல்கள் புதுப்பிக்கப்படும். உணவில் எப்பொழுதும் நார் சத்துள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது உணவு சார்ந்தது. இரண்டாவதாக உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா பார்க்கலாம். வயசாகும்பொழுது அவர்களுக்கு தனிமை, மனப்பதட்டம் இருக்கும். இந்த மறதி இருக்கும் பொழுது பயங்கரமான ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க. நடப்பதிலையும் தடுமாற்றம் இருக்கும். அவர்களுக்கு எப்பொழுதும் தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க. அப்போ அதை சீராக்குவதற்காக நம்ம சில ஆயுர்வேத மருந்துகளையும் அவருக்கு பரிந்துரைக்கலாம். சாரஸ்வதாரிஷ்டம், அஸ்வகந்தம் போன்ற மருந்துகள் அதற்கு நல்ல பயனுடையதாக இருக்கும். உடல் வறட்சியை நீக்குவதற்காகவும் நம்மளுடைய மூளையின் செல்கள் புதுப்பிப்பதற்காகவும் நெய்யில் உருவாக்கிய மருந்துகளை கொடுப்போம். எடுத்துக்காட்டாக லசுன கிருதம், பூண்டில் செய்த கிருதம், அதாவது நெய். இந்த நெய்யானது மூளையின் செல்களை புதுப்பிப்பதில் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைகிறது. வெளிப்பிரயோகமாக பார்த்தோம்னா எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக அமைகிறது. மேலும் அவர்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சைகளும் நல்ல பலனை கொடுக்கும். வஸ்தி போன்ற சிகிச்சைகள் அவர்களுக்கு மூளையின் செல்களை புதுப்பிப்பதற்காக நல்ல சிறப்பான சிகிச்சையாக அமையும். மேலும் தூக்கமின்மையில் கஷ்டப்படும் பொழுது ஷிரோதாரா போன்ற சிகிச்சைகளும் இருக்கும். மேலும் மூளையின் செல்களையும் அவர்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிப்பதற்காக சங்குப்பூ, வல்லாரை போன்ற மருந்துகளை அவர்களுக்கு தேவையான அளவு கொடுக்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு யோக பயிற்சி, தியான பயிற்சி, புத்தகங்களை படிக்கிறது மூலமா அவர்களுடைய
மறதியை படிப்படியாக குறைக்க முடியும். ஏன்னா புத்தகங்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு மூளையின் செரட்டோனின் செக்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் மொபைல் மூலமாக நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது டோபமைன் செக்ரிஷன் அதிகமாக இருக்கனால அதிகமான மூளை தூண்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மூளை சோர்வடைவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி அவரவர் உடல்நிலைக்கும் அவர்களுடைய நோயின் தன்மைக்கும் ஏற்றவாறு சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மறதி நோயிலிருந்து படிப்படியாக விடுபட முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு மறதி நோய் பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.